ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழை மீன் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதமா இருப்பாங்கரே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழை மீன் குருமா பார்க்கலாம் வாங்க. தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீன் வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வாழை மீன், ஒரு சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி. இதெல்லாம் அரிஞ்சிட்டு இதில் தட்டி வச்சுக்கலாம் பூண்டை. குருமாக்கு தேவையானது அரை மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 5 முந்திரி, சோம்பு ஒரு அரை ஸ்பூனு. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு, குழம்பு மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, தாளிப்புக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி. பார்க்கலாம் வாங்க. 10 வெங்காயம் சின்ன வெங்காயத்தை அரைஞ்சிட்டோம், ஒரு தக்காளி அரைஞ்சிட்டோம், இந்த பூண்டு தட்டி வச்சிட்டோம். இப்போ 4 பொருளையும் போட்டு சோம்பு, பச்சை மிளகாய், இந்த முந்திரி, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மண் அரைச்சிங்கன்னா போதும். பாருங்க, கேஸ் பற்ற வச்சுக்கலாம். சட்டியில் வச்சோன்னா வச்சுங்களேன், குழம்பு நல்லா டேஸ்டாக கிடைக்கும் உங்களுக்கு. சட்டியில் வைக்கிறது வந்து டேஸ்ட்டை விட உடம்புக்கும் அது வந்து நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும். இந்த மீனுக்கு நம்ம எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம புளி போட்டு வைக்கிற மீனுக்கு தான் நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ அது சேர்த்துக்கலாம். இது ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக போதும் எண்ணெய். காயிட்டோம், கொஞ்ச நேரம் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், கடுகு ரொம்ப தேவைப்படாது. இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சும்மா பொன் நேரமாக வந்தால் போதும். இந்த வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் இந்த உப்பு போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். இப்போ இந்த பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது நீங்கள் பூண்டு போடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் வதங்கின பிறகு போட்டிங்கன்னா அது ஒரு வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. இது சும்மா இப்படி வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். பூண்டை மட்டும் எண்ணெயில் போடாதீங்க. நான் முதல் வீடியோவில் கூட உங்களுக்கு சொன்னேன், நான் பூண்டை மட்டும் எண்ணெயில் போடாதீங்க. அந்த மனம் வேறையாக இருக்கும், அது டேஸ்ட் வராது. இது கொஞ்சம் வதங்கிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். அதில் வதங்கிடுச்சு. ஏன்னா இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப வதங்கக்கூடாது. அந்த நம்ம புளி போட்டு வைக்கிற அளவுக்கு இது வதங்கக்கூடாது. சும்மா அப்படியே ஒரு வாசனையாகவே தெரியணும். இது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரு கலர் கொடுக்கும். எண்ணெயில் போட்டிங்கன்னாவே ஒரு கலர் வந்துடும் உங்களுக்கு அழகா. பார்த்தீங்களா? அப்புறம் இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த தேங்காய் முந்திரி எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையானது. ஏன்னா இதுக்கு அதிகமாக ஊற்ற முடியாது தண்ணி. இப்போ நம்ம அந்த குழம்பு ஊற்றுற மாதிரி இதுக்கு ஊற்ற முடியாது. அவ்வளோதான், தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்கன்னா போதும். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா கூட போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா தேங்காய் ஊற்றிட்டோம் நம்ம. இப்போ நம்ம கலக்கிட்டோம் நல்லா. சும்மா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிச்சு மீன் குழம்பு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். இது போட்டு ரொம்ப நேரம் ஒன்றும் கொதிக்க வேண்டியது இருக்காது. சும்மா கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். அப்படி காரம் பத்தலைன்னா கூட நீங்க இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க வீட்டுல நாங்க அதிகமா யாரும் காரம் சாப்பிட மாட்டோம், அதனாலதான் கம்மியா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க காரம் இன்னொரு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. இன்னும் கூட ஒரு அரை ஸ்பூனு நீங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் இது, அவ்வளோதான். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிச்சு குழம்பு. இந்த மாதிரி கொதிச்சா போதும். ஏன்னா சட்டினால இது நல்லா வெந்துடும். மீன் நம்ம வீட்டில் கடாயில் வைக்கிற அளவுக்கு இருக்காது, உடனே வெந்துடும், கொஞ்ச நேரத்திலே வெந்துடும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. சாப்பிடலாம் வாங்க. தேங்க்யூ.